கொரோனா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது, எதுவும் இருக்குது. அதனால் இருக்கிறது இன்னும் ஓராண்டு கூட இல்லை. இன்னும் எத்தனை நாட்டுக்கு சட்டம் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது. பொறுப்பில் போடுறது, நீக்கிறது, இங்கே வர்றது, அங்கே போகிறது, இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது. இது ஒரு தீர்வாகவும் அமையாது. மருத்துவரையா வழியில் எல்லாரும் நடக்குன்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை இன்னைக்கு கட்சியில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம். அவரை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதுக்கு முன்னால் மத்திய அமைச்சராக இருந்து அவரை வலிமைப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த 2 சக்திகளும் ஒன்றா சேர்ந்தாதான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும். அதனால் அந்த நலிவு ஏற்படக்கூடாது, சோதனை போகணும். இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாற்றுறது, போடுறது, நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது. இது விரைவில் தீர்வு காணணுங்கிறது தான் நான் தொடர்ந்து அதுதான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். பாமக பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம்னு இன்னொன்று, இதில் எந்த கட்சியை நம்ம குறை சொல்லக்கூடாது, குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அவங்க என்ன இப்போ இருவரும் ஒன்றா சேர்ந்து பேசுனா மற்ற கட்சி என்ன வேலை இருக்குது? எந்த கட்சியும் தலையிட முடியாது. இதில் யார் இப்போ நாங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவங்க சொல்கிறதோ, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ அல்லது வேறு கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எடுபடாதது. அப்படி ஒன்றும் இல்லை. மாற்று கட்சியில் இன்னொரு கட்சியில் எந்த கட்சியில் சொன்னால் கூட அதை ஏற்றுப்போம். என்ன அப்படி சொல்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வரல. எந்த கட்சியில் இருந்தால் இந்த பிளவுக்கு உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல. எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் தீர்வு.